வெல்கம் டு கோட்ஸ் ஆஃப் லீடர்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஐயா காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அணைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் 1954ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். இவர் பதவியில் இருந்த 9 ஆண்டு காலமும் தமிழகத்திற்கு பொற்காலம் அப்படி தான் சொல்லணும். நம்ம காமராஜரோட ஆட்சியில் கல்வி புரட்சி, தொழில் புரட்சி போல பாசன புரட்சியும் நடைபெற்றது. உணவு பற்றாக்குறையை போக்கி தன்னிறைவு காணும் பொருட்டு காமராஜர் ஆட்சியில் பெரிய ஆறுகளின் குறுக்கே நீண்ட வலிமையான அணைகள் கட்டப்பட்டது. அந்த வலிமையான அணைகள் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறாகிய மணிமுத்தாறு ஆற்றின் குறுக்கே 1958இல் காமராஜர் அவர்களால் இந்த அணை கட்டப்பட்டது. இதன் மூலம் 1,00,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்றது. மேலும் இந்த அணையின் நீர்மட்டம் 118 அடி உயரமாகும். திருமூர்த்தி அணை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இடைநிலை நீர்த்தேக்கமாகும். இந்த அணையானது பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் 1967ஆவது வருஷம் பாலாறின் குறுக்கே கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இதன் உயரம் 60 அடி ஆகும். திருமூர்த்தி மலை அடுத்து அமைந்துள்ளது. மலை அடிவாரத்தில் உள்ள திருமூர்த்தி கோவில் புகழ் வாய்ந்தது. அமலிங்கேஸ்வரர் என்ற பெயரில் எழுந்தருளியுள்ள சிவன் கோயில். கோயிலின் பக்கத்தில் வற்றாத ஓடை ஒன்று போகுது. அதன் மலை ஏற்றத்தில் பஞ்சலிங்க அருவி அப்படின்னு சொல்லப்படுற அருவியும் இருக்குது. சாத்தனூர் அணை சாத்தனூர் அணை திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சென்னகேசவா மலைகளுக்கிடையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணையாகும். இந்த அணை 1958இல் காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அணையாகும். இந்த அணையின் கீழ் பூங்காக்களும் முதலை பண்ணைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அணையின் உயரம் 110 அடி உயரம். இதன் கொள்ளளவு 7321 அடி மில்லியன் கன அளவாகும். திருவண்ணாமலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது. தொட்டிப்பாலம் கன்னியாகுமரி மாவட்டம் அருவிக்கரை ஊராட்சி மன்ற பகுதியில் மாத்தூர் தொட்டிப்பாலம் அமைந்துள்ளது. வறட்சியை தீர்ப்பதற்காக 1962ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்களால் தொடங்கப்பட்டு 1969இல் கட்டி முடிக்கப்பட்டது. தொட்டி வடிவில் கட்டப்பட்டிருப்பதால் தொட்டிப்பாலம் என்றே அழைக்கப்படுகிறது. இந்த பாலம் நீளவாக்கில் 1204 அடியாகவும் தரைமட்டத்திலிருந்து 104 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது. அமராவதி அணையின் தெற்கே அமராவதி ஆற்றின் குறுக்கே 1957ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் காமராஜர் அவர்களால் கட்டப்பட்டது. 4 TMC நீர்த்தேக்க கொள்ளளவு கொண்டதாக உள்ளது. கிருஷ்ணகிரி அணை இந்த அணை கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இந்த அணை அன்றைய முதல்வர் காமராஜர் அவர்களால் 1958இல் திறந்து வைக்கப்பட்டது. இந்த அணை கிருஷ்ணகிரியில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அணையின் கொள்ளளவு 1666 மில்லியன் கன அடி. நீர்ப்பாசனம் பெறும் பகுதியானது 3652 ஹெக்டேர் நிலம் ஆகும். வைகை அணை இந்த அணை தேனி மாவட்டம் வருசநாடு மலைப்பகுதியில் உருவாகி வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள வைகை அணையாகும். இந்த அணை 1959ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அன்றைய முதல்வர் காமராஜர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அணையின் உயரம் 111 அடி ஆகும். நீர்த்தேக்கம் 71 அடி ஆகும். பவானிசாகர் அணை இந்த அணை கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் சிறுமுகை வழியாக வரும் பவானி ஆற்றுடன் நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தியாகும் மோயாறு கலக்கும் இடத்தில் கீழ் பவானி திட்டம் மூலம் அணை கட்டப்பட்டுள்ளது. இதனால் உண்டான நீர்த்தேக்கத்திற்கு பவானிசாகர் நீர்த்தேக்கம் என்று பெயர். இந்த அணை 1956இல் அன்றைய முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இவ்வணை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் கொத்தமங்கலம் என்ற கிராமத்திற்கு அருகில் கட்டப்பட்டுள்ளது. இதன் உயரம் 105 அடி ஆகும். கொள்ளளவு 33 கோடி கன அடி ஆகும். இதன் நீர்பிடிப்பு பகுதி 1621.5 சதுர மைல் ஆகும். நீர்த்தேக்கத்தின் பரப்பளவு 30 சதுர மைல்கள் ஆகும். அணை உள்ள இடத்தில் உள்ள நகர் அணையின் பெயராலேயே பவானிசாகர் என அழைக்கப்படுகிறது. புலா அணை இந்த அணை 1955இல் பாலக்காடு தமிழகத்தோடு இருந்தபோது காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. வரலாறு காணாத மழைக்காலத்தில் கேரள மக்களை காத்து நிற்கிறது. இந்த அணை 1949ஆம் ஆண்டு தொடங்கி 6 ஆண்டுகளில் கட்டப்பட்டது. அதாவது 1955இல் கட்டி முடிக்கப்பட்டது. இதன் மொத்த நீர்பிடிப்பு பரப்பு 145 சதுர கிலோமீட்டர் ஆகும். நீர்த்தேக்கத்தின் கொள்ளளவு 8000 சதுர மீட்டர்கள் ஆகும். கால்வாய்கள் மூலம் வேளாண்மை ஆயக்கட்டுகள் பயன்பெறுகின்றன. நீர்த்தேக்கத்திலிருந்து பாலக்காடு நகருக்கான குடிநீர் வழங்கப்படுகிறது. மலைப்புழா
மலம்புழா அணை சிறந்த சுற்றுலா தலமாகவும் திகழ்கிறது. இந்த அணை 28.5 ஏக்கர் பரப்பளவில் மலப்புழா தோட்டம் என்னும் கண்கவர் தோட்டத்தையும் இழுவை வண்டியையும் குழந்தைகள் பூங்காவையும் கொண்டுள்ளது. இந்த அணைக்கு அருகில் பல பொழுதுபோக்கு இடங்கள் உள்ளன. அணைக்கு மிக அருகில் மீன் வளர்ப்பு தொட்டியும் பாம்பு பூங்காவையும் கொண்டுள்ளது. இவ்வாறு காமராஜர் ஆட்சியில் பாசனத்திற்குரிய பேராறுகள் அனைத்தும் பயன்படுத்தப்பட்டன. இதன் மூலம் வறண்ட நிலங்கள் வளமான நிலங்களாக மாற்றப்பட்டது. பருவத்தில் மழை இல்லாமல் போய் விளைச்சல் குன்றிடுமோ என்ற அச்சம் நீக்கப்பட்டது. நீரை தேக்கி வைத்து பயனளித்தது. வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடாதவாறும் பாதுகாக்கிறது. BuyMode e-shopping app. This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping app. உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்களையும் BuyMode e-shopping மூலமாக ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.